இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணீங்க? சித்தி திட்டினதால இந்த முடிவு எடுத்தீங்களா? அப்படிலாம் இல்ல ரோகு. இவ்வளவு நாளா வெட்டித்தனமா இருந்துட்டேன். இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது இருந்தா நான் வேலைக்கு போனேன். பாத்தியாக்கா, இப்பவும் உன்னை அவமானப்படுத்திட்டு தான் வந்திருக்கான். ஊர்ல நீ ஒரு விஐபி, 4 பேர் மதிக்கிற இடத்துல இருக்க, ஊர் தலைவராவும் இருக்க. இவ ஹோட்டல்ல போய் சர்வரா இருந்தா உனக்கு தானே அசிங்கம். சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏற்கனவே நீ பேசினதுனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். நான் பேசிக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு. மாப்ள, என் தங்கச்சி பேசினது ரொம்ப தப்புதான். அதுக்காக இப்படி ஒரு முடிவெடுப்பீங்களா? நீங்க பண்ணது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. இல்லத்த, நான் யாரையும் கஷ்டப்படுத்தணும்லாம் வேலைக்கு போகலத்த. உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் இதுவரைக்கும் பெருசா வேலைக்கு போனதில்ல. எனக்கு பெருசா எந்த வேலையும் தெரியாது. உடனே கிடைச்சது இந்த வேலை தான். உடனே நான் வேலைக்கு போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு கிடைச்சது என்னவோ இந்த வேலை தான். இந்த வேலை ஒன்றும் கேவலமான வேலை இல்லையத்த. நான் ஒன்றும் திருடல, பொய் சொல்லல, யாரையும் ஏமாத்தல, நேர்மையா உழைக்கிறேன். என்ன கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, போக போக பழகினாத்த. மாப்ள, நானும் இந்த வேலையை கேவலமா சொல்லல. என் தங்கச்சி பேசினதுனால சங்கடப்பட்டு நீங்க அந்த வேலைக்கு போயிருக்கீங்க. அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இல்லத்த, எங்க இருந்தாலும் மானம் மரியாதை கௌரவத்தோட இருக்கணுங்கிறத நான் லேட்டா தான் உணர்ந்தேன். அதான் வேலைக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே எனக்கு என் மனைவிக்கு ஆகுற செலவை நான் மீனாட்சி அம்மாட்ட கொடுத்துறேன். நீங்க ஏத்துக்கணும். ஏன் மாப்ள இப்படி எல்லாம் பேசுறீங்க? சந்திரா பேசினதை விட நீங்க பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்த, நான் யாரையும் காயப்படுத்தணும்னு இப்படிலாம் பேசல. என் திருப்திக்காக நீங்க வாங்கிக்கணும் அத்த. ப்ளீஸ், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க.